அந்த பொறுப்பு என்ன என்பதை குறித்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே இஸ்ரவேல் வம்சத்தாரை எச்சரிப்பாயாக. So you, son of man, I have made you a watchman for the house of Israel. Therefore you shall hear a word from my mouth and warn them for me. நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அந்த மக்களை எச்சரிப்பாயாக. காவல்காரன். எசேக்கியேலே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இதே வார்த்தையை 3வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் பார்க்க முடியும். 3:17 வாசிங்க. எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ வாயினாலே வார்த்தையை கேட்டு நாமத்தினாலே அவர்களை. அல்லேலூயா. God made Ezekiel as a watchman. தேவன் எசேக்கியேலை காவல்காரனாக வைத்தார். அவனாக தேடிக்கொள்ளல, ஆண்டவர் அவனை காவல்காரனாக வைத்தார். கை வைத்துங்க ஆமென். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, எசேக்கியேலை ஆண்டவர் காவல்காரனாக வைத்தார். 3வது அதிகாரத்துக்குள்ள வந்தீங்கன்னா 8வது வசனத்தை பாருங்க. 3:8. நல்ல கவனிங்க. இதோ முகத்தை இஸ்ரவேல் வம்சத்துடைய முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியே அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் எல்லாம் சொல்லுங்க கெட்டியாக்கினே. அவங்க கடினமான ஜனங்கள், அதனால உன் முகத்தை அவங்க முகத்துக்கு எதிராக கெட்டியாக்கினே. உன் நெற்றியே அவர்கள் நெற்றிக்கு எதிராக கெட்டியாக்கினே. பயப்படாதே. அவங்க பார்த்து குறைக்கிறதுக்காக பயப்படாதே. நீ காவல்காரன். 9வது வசனம் பாருங்க. 9வது வசனம் 3:9. உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினே, கண்மலை பார்க்கிலும் கெட்டியாக்கினே. அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உன் நெற்றியை கெட்டியாக்கினே, உன் நெற்றியை வச்சிரக்கல்ல போல மாத்தினே. பயப்படாதே. ஆமென். 3:17 அதான் பார்க்கணும். அடுத்த விஷயம், உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு யாரை வைத்தேன்? காவலாளனாக வைத்தேன். பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க. ஒருத்தர் பக்கத்தை பார்த்து நான் சொல்றது சொல்லுங்க. எசேக்கியேலை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளனாக வைத்தார். எசேக்கியேலை அவனுடைய முகத்தை அவங்க முகத்துக்கு எதிராக என்ன பண்ணாரா? கெட்டியாக்கினான். அவன் நெற்றிய அவங்க நெற்றிக்கு எதிராக கெட்டியாக்கினான். அவன் நெற்றிய வச்சனங்கள்ல போல மாத்தினான். கை வைத்து ஆண்டவர் மகிமைப்பட்டு அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. காவல்காரன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் அந்தந்த தேசங்களுக்கு காவல்காரர்களாக நியமிக்கப்பட்டார்கள். கை வைத்து ஆமென். அதே நேரத்தில் 127வது சங்கீதம் 1-2 வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்ட
கண்டுபிடிக்கிறது வீடு கட்டப்படும். ஒரு முதல் வாரம் பார்த்தேன், வீடு கட்டப்படும். கர்த்தர் வழியை திறக்கிறார். ஆமே ஆமே. உமா தடப்பட்ட வேலை சீக்கிரம் நடக்க போகுது. ஆமே. கர்த்தர் சீக்கிரத்தில் வீடு பார்க்க போறீங்க. கர்த்தர் அப்படிதானே இருந்துருவோம். ஆமே. செல்வனாக ஆண்டவரோட வழியை கர்த்தர் திறக்கிறார். சீக்கிரம் இந்த வருஷத்திலேயே கர்த்தர் வழியை திறக்க முடியும். ஆமே. நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு சொல்றேன், ஏதோ வேட்பூச்சாவை உற்சாகப்படுத்த சொல்றேன். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் இதை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் தான் நகரத்தை காக்கிறவர். எத்தனை காவலாளி இருந்தாலும் சரி, எத்தனை மூர்க்கா இருந்தாலும் சரி, எத்தனை நைட்ல போய் விசிலடிச்சாலும் சரி, நகரத்தை காக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உங்க வீட்டையும் என் வீட்டையும் நம்ம நகரத்தையும் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காவல்காரர்கள், காவல்காரர் அவனை பற்றி ஒரு சில வசனங்களை படிக்கலாமா? ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் பொழுது ரா பொழுது ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறே. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்க எப்படி இருக்கக்கூடாது? அமெரிக்கையா இருக்கலாகாது. அல்லேலூயா. ஒருத்தனை பார்த்து காவல்காரன் சொன்னாரு, இப்ப இங்க பார்த்து சொல்றாரு கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே. நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறவங்களா இல்லையா? ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறோம் சொல்றோம் கூட கை தூக்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துறவங்களா கை தூக்குங்க. உங்க வார்த்தையினால, உங்க வாழ்க்கையினால, உங்க நடக்கையினால ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்றவங்களா கை தூக்கு, கை தூக்கு. அல்லேலூயா. நீங்க அமெரிக்கையா இருக்கலாம். பக்கத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீங்க அமைதியா இருக்கலாம். நீங்க அமெரிக்கையா இருக்கலாம். கணக்குறாங்க பாருங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க அமெரிக்கையா இருக்கலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமே. உங்களை நான் செய்யறேன். பகல் முழுசும் ரா முழுசும் ஒரு காலம் மௌனமாகிறார். சொல்லுங்க, மௌனமாகிறார். ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பக்கம் எரேமியா 31வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, எரேமியா 31:6 பாருங்க. என்று ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஆமை. சொல்லுங்களேன். நல்ல பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. எழுந்திருங்கள், சீயோனில் உடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு கோபம் பாருங்கள் என்று எப்பிராயீமின் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். எழுந்திருங்கள். சொல்லுங்களேன், எழுந்திருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கோபம் பாருங்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாமக்காரருடைய சத்தம், வாங்க ஆண்டவருடைய வேலையை செய்வோம், வாங்க ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுகிற மக்கள் திரளாய் எழும்புவார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். மீகா 7வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம். மீகா 7:4. நல்லவன் முட்செடி கொத்தவன், செமையானவன் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். நல்ல கவனிங்க. உன் காவல்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு என்ன உண்டு? உன் காவலாளர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. சொல்லுங்க, காவலாளர். சொல்லுங்க, காவல்காரர். சத்தமா சொல்லுங்க, காவல்காரர். ஆமே. எசேக்கியே தீர்க்கதரிசி யாருங்க? காவல்காரர். சொல்லுங்க, யாருங்க அவன்? காவல்காரர். நல்லா கவனிங்க. காவல்காரன் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவன் உங்களை போல என்னை போல தரை தளத்தில் இருக்க மாட்டான். எங்க இருப்பான்? ஒரு பில்லர் போட்டு அந்த பில்லருக்கு மேல என்ன செய்வான்? அப்படியே பார்ப்பான், சுத்தி பார்த்துனே இருப்பான். யாரா எதிரி வரா, யார் உள்ள வரா, யார் வீணான ஆள் வரா, யாரு வர்றான்னு பார்த்துக்கிட்டே இருப்பானா. அவன் பார்த்துக்கிட்டே இருந்து ஏதாவது தென்பட்டா உடனே சத்தமா சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஐயா வராங்க, இப்படி வராங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில வராங்க, இவ்வளவு பேர் வராங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்.
verse 2 to 6 சேர்ந்து படிக்க போறோம். சத்தமா வாசிக்கலாம். வாங்களே. மனபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரனோடே பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்படுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை வைத்து அவன் தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்கால ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டு எச்சரிக்கையாக இராமல் பட்டயம் வந்து அவனை மாறிக்கொள்ளுகிறது உண்டானா அவனுடைய இரத்தப்பழி அவன் தலைமையில் சுவர். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு எச்சரிக்கையாக இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுவர். எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்கள் யாதொருவனை மாறிக்கொள்ளுகிறது உண்டானா அவன் தன் அக்கிரமங்களே மாறிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் இரத்தப்பழியையோ காவல்காரன் கையிலே கவனிச்சீங்களா? நான் சொன்ன அந்த விஷயம், காவல்காரன் எதிரிங்க உள்ள வராங்கன்னு தெரிஞ்சா காவல்காரன் என்ன செய்யணும்? எக்காலம் ஊதணும். அந்த எக்காலத்தை சத்தத்தை கேட்கும் போது ஜனங்க ஊர்ல அங்கேயும் இங்கே சுற்றி திரியக்கூடாது. பாருங்க, உக்ரைன் தேசத்தில் நடக்கிற விஷயங்களை பாருங்க. ரஷ்யா மூலமா அப்பாவே மக்கள் எவ்வளவு பேர் பலியானாங்க. யுத்தம் நடக்குது. ஆனா சில அத்தியாவசிய சூழ்நிலையினால வெளியே வர்றவங்களும் என்ன செய்யலாம்? அந்த குண்டுக்கு ஏறையாங்க. எக்காலம் ஊதணும். அந்த சத்தத்தை கேட்கிறவன் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்து அவன் செத்தான்னா அவன் ரத்தப்பழி அவன் மேலேயே சொல்லணும். ஆனா எக்காலம் ஊதாம இந்த காவல்காரை விட்டுட்டா அங்க ஆபத்து வந்து யாராவது செத்தாங்கன்னா ரத்தப்பழி யார் மேல? சத்தமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காவல்கார மேல. காவல்காரன் என்ன பண்ணணும்? எக்காலத்தை ஊதணும். ஆமே. நம்ம தேசத்துக்கு பார்க்கலாம். மக்கள் பாருங்க, நம்ம தேசத்தின் எல்லையில் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால கொஞ்ச நாட்களா தீவிரவாதிகள் யாரும் உள்ள ஊடுருவது இல்லை. காரணம், தேசத்தின் எல்லையில ராணுவ படை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதில் கை தேசத்துக்காக வரும். தேசத்துக்கு அந்த பக்கம் மேலே பாகிஸ்தான் பார்டர், அந்த பக்கம் சைனா பார்டர், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா பார்டர், எல்லா பக்கத்திலும் இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவதற்கு முந்தின காலங்களில் எத்தனையோ ஊடுருவினாங்க. ஆனால் இந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு நம்முடைய ராணுவத்தை, நம்முடைய முப்படைகளை ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? அரணாக வைத்திருக்கிறார். நல்ல கைத்தட்டி தேசத்துக்காக கையை தட்டி முப்படைகள் நல்ல கை தட்டுங்களேன். இருக்கிறவங்க யாருங்க? காவல்காரங்க. காவல்காரங்க தேசத்துக்கு ஒரு ஆபத்து நடக்குது உடனே என்ன செய்வாங்க? தேசத்தை எச்சரிப்பாங்க. அமைச்சர்களே நல்ல கையை செய்து கத்திர தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இப்பதான் நான் விஷயத்துக்கு வருகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் காவல்காரர்களாக இருந்தார். Both priests and prophets are the watchmen for the people. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் காவலாளராக பணியாற்றுகிற கடமை நம்மே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்களை கை வைத்து தோற்கிறவங்க ஏசப்பையன் உள்ளத்தில் இருக்கிறாரு, நான் ஒரு பிள்ளைன்னு சொல்றவங்களை நல்லா கை தூக்க பார்க்கணும். நல்லா மறுபடியும் சொல்லுங்க. பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க, நம்மளை ரட்சிக்கப்பட்டதானே சொல்லுங்க. பக்கத்தில் பாருங்க, நம்மளை ரட்சிக்கப்பட்டவங்க தானே, நம்மளை ஆண்டு பிள்ளைங்க தானே. அல்லேலூயா. இப்ப சொல்றேன், பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் காவலாளி, நானும் காவலாளி. சொல்லுங்க, காவல்காரி. சத்தமா சொல்லுங்க, காவல்காரி. பெண்களை சகோதரிகள் நீங்களா யாரு? காவல். உங்களுக்கு என்ன வேலையில் நினைச்சுக்காதீங்க. காவல்காரிகள், காவல்காரர்கள். பக்கத்தில் ஒருத்தர் கையை கொடுத்து சொல்லுங்களேன், காவல்காரை, காவல்காரி. வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? காவல்காரர்களா ஆண்டவருக்காக இந்த மூச்சு காலத்துல சேவை செய்யணும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. காவல்காரன் தன்னுடைய வேலையை செய்ய அல்லது ஜனங்களை எச்சரிக்க தவறுவானா
கடுமையான காலத்துல, யுத்த காலத்துல, ஜனங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து காலத்துல அந்த ஜனங்களை வான் பண்ணாம அந்த காவல்காரன் இருப்பானா, ஆண்டவர் அந்த காவல்காரன் மேல தொலைஞ்சி போகிற அந்த செத்து போகிற மக்களை பற்றின கணக்கை நம்ம கையில கேட்பார். ராமன் சொல்றாங்களா? திரும்ப சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் நம்ம நாட்டில் ஆண்டவர் நல்ல படையை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா உங்களுக்கும் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான் தெரியுமா? சொல்லுங்க, எதிரி. அதை பார்க்க ஒருத்தர் பார்த்து எதிரி ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? அந்த எதிரி யார் தெரியுமா? அந்த காலம். சொல்லுங்க, அந்த காலம். அது என்ன செய்யுது? நம்ம நினைக்கிறபடி வாழ விட மாட்டோம். ஆமாம் தானே? நம்ம நினைக்கிறபடி வாழ விடுதா? திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து திக்கு முக்காடி போயிடும். திடீர்னு ஒரு பற்றாக்குறை வந்து அதுக்கெல்லாம் காரணம் யாரு? முதல்ல ஒரு எதிரி, ரெண்டாவது நம்மளும் அதுக்கு காரணம். அது அடுத்தது. அப்போ நமக்கு நம்மை சுற்றி நடக்கிற ஆபத்துகள், கடினமான சூழ்நிலைகள், தண்டனைகள், பல விதத்தில் வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு காரணமான அந்த எதிரிக்கு விரோதமா, சாத்தானுக்கு விரோதமா நானும் நீங்களும் யாரா இருக்கணும்? நம்ம ஊருக்கு, நம்ம குடும்பத்துக்கு காவல்காரங்களா நம்ம இருக்கணும். நெஞ்சில கை வைக்க பக்கம், நெஞ்சில கை வச்சு எப்படி சேர்ந்து சொல்லுங்க, நான் என் குடும்பத்துக்கு, என் தெருவுக்கு, என் ஊருக்கு ஆண்டவர் அவர் பிள்ளையா என்ன காவல்காரனா வைத்திருக்கிறார். கண்ணமுடினே சொல்றாங்க, சில தூக்கினே சொல்றாங்க. கை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, நான் என் குடும்பத்துக்கு, என் தெருவுக்கு, என் ஊருக்கு நான் தான் காவலாளி. அசம்பாவிதம் நடந்தா, பயங்கரம் நடந்தா அதுக்கு பொறுப்பு நான் தான். சொல்லுங்க, ஆமே. சில இடத்துல வியாதி பரவும். இப்ப சில இடத்துல என்ன செய்யுது? பரவுது, போதை மருந்தல் பரவுது. அப்ப நம்ம ஊர்ல போதை மருந்தல் பரவுதுன்னா யாருக்கு பொறுப்பு? போதை மருந்து சாப்பிட்டு செத்து போறான், போதை மருந்துலயே மிதந்துட்டு இருக்கிறான்னா அதுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க, அது காரணம் யாரு? விற்கிறவன் தான் காரணம், கொடுக்கிறவன். இப்படி எல்லாம் தூக்கி களத்துக்கு யாருமே போட முடியாது. நம்ம தான் பொறுப்பு. மறுபடியும் சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, நான் ஒரு காவல்காரன். என்னை சுற்றி நடக்கிற தீமைக்கு நான் என்ன செய்யணும்? நான் காவல்காரனா இருக்கணும். சொல்லுங்க, வாய்த்தர சொல்லுங்க, நான் யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, நான் யாரா இருக்கணும்? தொலைஞ்சி போறவங்க, பாதிக்கப்படுறவங்க, அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி உச்சி கொட்டிட்டு போறதுக்கு இல்ல. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, புதிய ஏற்பாட்டு விசுவாசியே, நானும் நீயும் நம்ம ஊருக்கு, நம்ம தெருவுக்கு, நம்ம நகரத்துக்கு, நம்ம தேசத்துக்கு நானும் நீயும் ஆவிக்குரிய காவலாளர்கள். அல்லேலூயா. காவல்கார். சொல்லுங்க, காவல்கார். காவல்கார். எரேமியா 26வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். எரேமியா 26:2 எப்படி பார்க்கிறோம்? எரேமியா 26:2. பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையும் குறைத்து போடாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைவேத்தியாமே. நல்ல கவனி. காவல்காரன் சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம தான்றதை உறுதிப்படுத்திக்கணும் பைபிள் படி. இந்த காவல்காரனாக இருந்த நானும் நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். பக்கத்துல பாருங்க, வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ அதை என்ன சொல்லணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு சொந்தக்கதை சோகக்கதை சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நல்லது. நீங்க வாங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. மத்தேயு 3:1-2. அந்நாட்களிலே யோவான் ஸ்நானர் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சத்தமா சொல்லுங்க.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, காவல்கார வாயில் இருக்கிற வேண்டிய வார்த்தை சொல்லுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சொல்லுங்க, மனம் திரும்புங்கள். காவல்காரர்களே, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே, மனம் திரும்பாமல் இருக்கிற, பாவத்தில் மூழ்கி இருக்கிற மக்களை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, உங்க வாயில என் வாயில ஆண்டவர் போட்ட வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 28 அதிகாரத்துக்கு வந்தா கடைசி 3 வசனம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாரையும் அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். கை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். காவல்காரர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆதரவாய் ஆண்டவர் கூட இருக்கிறார். மறுபடியும் கை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மூச்சு போற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். காவல்காரர்களாக நம்ம செயல்படும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆமென். இதுல ஒரு வார்த்தை பாருங்க, 18வது அதிகாரம், மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. 18, 15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல கண்ண முன்னால கணத்திருந்தாங்க சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காவல்காரர்கள், ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தான். நான் கேட்கிறவங்களை பார்த்து, உங்களுக்கு யாரும் குற்றமே செய்யல, எனக்கு யாருமே எனக்கு ஒரு குற்றமும் பண்ணலன்னு சொல்றவங்க யாராவது நீங்க கை தூக்க யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு என்ன செய்யற, உங்களுக்கு எனக்கும் தப்பு பண்ணுறாங்க சொல்லுங்க, காவல்காரர். அப்போ அப்படி குற்றம் செய்தா என்ன பண்ணணுமா, அவன்கிட்ட நீயும் அவனும் தனித்திருக்கை அவன்கிட்ட போய் என்ன செய்யணும், குற்றத்தை என்ன செய்யணுமா உணர்த்தணும். யாரு? சகோதரன். அப்படின்னா என்னது, ஒன்றும் கூட பிறந்தவனா இருக்கலாம், ஆனால் பைபிள் பேசுறதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இருக்கிற பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள், ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா, நமக்கு ஏதாவது தீங்கு பண்ணாங்கன்னா என்ன செய்யணுமா, அவங்க தனியாக பார்த்து இப்படி நீங்கள் பண்ணது எனக்கு தப்பாக படுது, என்ன செய்யுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை என்ன செய்யுங்க, மாற்றிங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், அப்படி சொல்லும்போது அவன் மனம் திருப்பிச்சான்னா நம்ம அவனை என்ன செய்யறோம், ஆதாயப்படுத்தி கொண்டோம். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். காவல்காரன் சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். இப்ப நான் சொல்லிடுறேன், ஒரு நாள் சொல்லாம இருந்தேன். சவுதர் போன பாருங்க, சவுதர் செவனார் தெரியுது இல்லையா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 4 பிளாக் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தகவல் வந்துச்சு. சர்ச்சில் இருக்கிற பாலுமணி பிரதரை கொண்டு ஒரு சந்திக்க போனேன். ஆண்டவர் சொன்ன பாரு, வீட்டை மாட்டி கூட சொல்லலை, நான் அவரை போய் அவரை பார்த்தேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் அவரை எதிர்பார்க்கவே இல்லை. போன உடனே 12 உள்ள விட்டேன். நான் உள்ள நேரம் உள்ள வராதிங்கன்னு சொன்னால் நான் அப்புறம் திரும்பிலான்னு பார்த்தா போனேன். நான் உள்ள போய் விசாரிச்சு என்ன நடந்து சொல்லுங்க, விசாரிச்சு அவங்க கூட டீயை பிடிச்சிட்டு ஆசை வச்சு ஒரு ட்ரோன் பண்ணிட்டு ஒரு காணிக்கை கொடுத்து வந்துட்டேன். நம்ம வேலை என்னது, காவல்காரன். ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவார், நீ அவனை போய் பாரு, அவனை காயப்படுத்தினான். அவன் வீட்டில் தொடர்ந்து ஜபம் நடந்துட்டே இருந்துச்சு. என்னதுன்னா தெரியுமா, எனக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் என் வீட்டுக்கு வராதிங்க, என் வீட்டில் ஜபம் நடக்கக்கூடாது, இந்த 2 வார்த்தை சொன்னான். அப்போ தான் நான் என் வீட்டம்மாட்ட சொல்லும்போது வீட்டம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னாங்க, அவன் உங்களை இல்லை என்னதான் தள்ளிவிட்டான் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு உணர்ந்து. ஆனால் பாருங்க, அவன் காயப்பட்டான், ஹார்ட் அட்டாக்கை சாக போகிறதில்லை. அதனால் அவனை ஆண்டவர் விளக்கி வச்சேன். அவன் பிழைச்சதை கேட்டு அவனுக்கு பார்த்துட்டு வந்த பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் சொல்கிறேன், காவல்காரன். சொல்லுங்க, நம்ம யாருங்க, நமக்கு யாரும் இல்லை, எதிரி நமக்கு ஒத்துமை இல்லை. அவன் போயிட்டான், போனவன் போயிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது கர்த்தர் நம்மோடு பேசும்போது நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நமக்கு என்ன இருக்கக்கூடாது, என் பாஷையில் சொல்கிறேன், சூடு சொல்ல இருக்கக்கூடாது.
உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி நினைச்சக்கூடாது. சூடு சொரணெல்லாம் போயிடணும். சொல்லுங்க, சூடு சொரணெல்லாம் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா பிள்ளைகளுக்கு காவல்காரங்களுக்கு சூடு சொரணை இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய விடுதலை, நான் மன்னிச்சுட்டேன். ஆனால் நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு பெரிய விடுதலை பெற்று கொண்டிருக்கிறேன். அவன் மேலே ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருந்துச்சு. போயிட்டாங்களே, பேசிட்டாங்களே, சபை பற்றி குற்றம் சாட்டிட்டானேன்னு. நான் போய் பார்த்த பிறகு எனக்கு ஒரு பெரிய விடுதலை. கை கட்டி காவல்காரன் மற்றவங்களை மன்னிப்பான், காவல்காரன் மற்றவங்களை ஏற்றுக்கொள்வான், காவல்காரன் குற்றத்தை மற்றவங்களுக்கு உணர்த்துவான், காவல்காரன். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறீங்கல்ல, அவனை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய் ஒரு 500 ரூபாய் ஒரு கிஃப்டா கொடுத்து பாருங்க, மூச்சு காட்ட மாட்டான். அல்லேலூயா. மந்திர வச்சுட்டான். சில பேருக்கு நம்ம சபைக்குள்ள வந்துட்டு பிறகும் என் கால் பண்ண வச்சு மந்திர வச்சுட்டான், எனக்கு மந்திர வச்சுட்டான், அதனால தான் என் வீட்டுல வியாதியா வந்து கேக்குது. ஏன் சந்தேகப்படுறேன்? ஒருத்தரும் உனக்கு விரோதமா மந்திரம் செய்ய முடியாது. அந்த மந்திரம் மேல வரவும் வராது. ஏன்னா நீ காவல்காரி. அல்லேலூயா. நேசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. மற்றவங்களுக்காக நீங்க எதையாவது செய்து பாருங்க. காவல்காரனா இருந்து செய்தா நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கைவினையாளருக்கு மகிமை கொடுக்கலை. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கடைசியா இந்த காவல்காரனுடைய வேலை என்ன? டியூட்டிஸ் ஆஃப் எ வாட்ச்மேன். காவல்காரனுடைய வேலை என்ன? பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க, இந்த காவல்காரனுக்கு என்ன உண்டு? வேலை உண்டு. சொல்லுங்க, நீங்களும் நானும் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? வேலை இருக்குது, வேலை இருக்குது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். ரைட். எசேக்கியேல் 3 அதிகாரம் 17 இருந்து 21 வரைக்கும் நம்ம சேர்ந்து படிக்க போறோம். எல்லாம் திருப்பிங்க. எசேக்கியேல் 3 அதிகாரம் 17 இருந்து 21 வரைக்கும் எடுத்துட்டீங்களா? 961 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 961 பக்கம். எசேக்கியேல் 3 அதிகாரம் 17 இருந்து 21. சத்தமா எல்லாரும் படிக்க போறோம், முடிக்க போறோம். அதனால எல்லாரும் கண்ணை திறந்து நல்லா பாருங்க, வசனத்தை கவனிங்க. காவல்காரனுடைய கடமை என்ன? வாட் இஸ் தி டியூட்டிஸ் ஆஃப் எ வாட்ச்மேன்? கவனிங்க. சத்தமா படிக்கலாமா? மனபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலராக வைத்தேன். நீ வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடி எச்சரிக்கும்படியாக அவனை உயிரோடு காக்கும்படியாக அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவா. அவன் ரத்த வழியையோ உன் கையில கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்து அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ என்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேட்டு செய்யும் போது நான் அவன் ஒரு இடரலை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்பழியையோ உன் கையில கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடி நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். நீ உன் ஆத்துமாவை தப்புவித்தாய். கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, காவல்காரன் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட அப்பா பிள்ளை நான் யாரு? சொல்லுங்க, நான் காவல்காரன். 3 வேலை இருக்கு. 1, 17வது வசனத்தின்படி என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும். அவன் தான் காவல்காரன். அப்படின்னா காத்திருக்கணும். வெயிட் அப்பான் தி லார்ட். ஆண்டவருக்காக காத்திருக்கணும். நான் கேட்கிறவங்களை பார்த்து, இந்த வாரத்தில் போன வாரத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டீங்களா, கவனிச்சிங்களா? நான் கேட்க மாட்டேன் கூட. ஆனால் அவங்களை பார்த்து தலைவரோட ஆசைங்க. நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரோட பேசுற வார்த்தையை கவனிச்சிங்களா? ஆண்டவரோட பேசினாரா? அப்படிப்பட்ட கை தூக்க பார்க்கலாம். கை தூக்கி பார்க்கறவங்க அல்லேலூயா. ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அரக்க பறக்கிற 2 கேலண்டர்ல ஒரு வருஷம்
நடக்கிறது? பைபிள் எடுத்துக்கிறது, அப்படியே கண்ண முடிக்கினே ஆண்டவரே நல்ல வசனம் வரணும், நல்ல வசனம் வரணும், நல்ல வசனம் அப்படியே கணக்கு திறக்கிறது, கையை ஒட்டி கையை சொருவது. என்னது? என்ன வசனம்? அதான் வசனம். எங்கெங்க கற்றுக்கிறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு பைபிள் யூஸ் பண்ணுறது. ஆமே. சில நேரத்தில் நல்ல வார்த்தை வரும், சில நேரத்தில் அவன் நாங்கள் கொண்டு செத்தான், நீ போய் அப்படியே செய்ய வந்துடும். அவன் செத்தால நானும் சாகுவான்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய வார்த்தையெல்லாம் வாங்குவோம். அப்படின்னு படிக்கிறாரு. முறைய டெய்லி படிக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், சுவிசேஷ புத்தகம் இந்த ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகள் டெய்லி ஒரு அதிகாரத்தை படிக்காம இருக்காதீங்க. இந்த பைபிள் காலேஜில் டீச் பண்ண தமிழ் லாரன்ஸ் பழக டீச் பண்ணாங்க. சுவிசேஷன்றது என்ன? இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த வாழ்க்கை வரலாறு ஒரே புத்தகத்தில் சொல்லாம 4 புத்தகத்தில் பைபிள் 4 ஆசிரியர்கள் மூலமாய் வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சொல்றேன், இந்த வார்த்தை கேட்க படிக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், சுவிசேஷ புத்தகம் டெய்லி ஒரு அதிகாரத்தை படிக்காம தியானத்தை முடிக்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. காத்திருக்கணும். ஆண்டவர் என்ன பேசுறார்? காத்திருக்கணும். நம்ம தான் ஆண்டவரை சொல்றோம், ஆண்டவரே நான் போக போறேன், நான் அவளை பார்க்க போறேன், நான் காரியத்தை செய்ய போறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கணும், என்னை பார்த்துக்கணும், எனக்கு ஒரு நிமிஷம். இதுவா ஜெபம்? காத்திருக்கணும். பார்த்து கையை வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க காத்திருக்கணும். நல்ல தெளிவாக சொல்லுங்க காத்திருக்கணும். அப்படி சொல்லி காத்திருக்கணும். சொல்லுங்க காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கணும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எத்தனை வேலை இருந்தாலும் நைட் டியூட்டி இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைங்க காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அல்லேலூயா. சொல்லுங்க காத்திருக்கணும். காவல்காரன் காத்திருக்கணும். காவல்காரன் சொன்ன கதையை சோக கதையை சொல்லக்கூடாது. காவல்காரன் ஆண்டவரிடத்தில் வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும்னா அவன் காத்திருக்கணும். To wait and watch for what God would command and give him warning. To wait and watch. வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், விழித்து. ரெண்டாவது, to watch over and superintend the people. ஜனங்களை என்ன செய்யணும்? ஒரு சூப்பர் போல பார்க்கணும். சுத்தி என்ன நடக்குது அதை பார்க்கணும். அதான் காவல்காரன் வேலை. என் ஊர்ல இது வேணாலும் நடக்கும். என் ஊர்ல இப்படி நடக்குது தெரியுமா? எவ்வளவு பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு ஆக்சிடென்ட் தெரியுமா? அதை சொல்றதுக்கு அவனை வச்சிருக்கிறாரு. நீ காவல்கார, நீ காவல்கார. அது நடக்குது, இது நடக்குது சொல்லாத. அதை தடுக்கத்தான் உன்னை காவல்காரன் கர்த்தர் வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அங்க என்ன பார்க்கிறோம்? துன்மார்க்கன் இருக்கிறான். எசேக்கியேலை பார்த்து சொல்றான், நீ போய் என்ன செய்யணும் பார்த்து எச்சரி. அவன் மனம் திரும்பினா தப்பிச்சிட்டான். நீ சொல்லல, அவன் செத்தான்னா அவன் ரத்த பழிய ஓமலுக்க. நீ சொல்லிட்டு அவன் செத்தா அவன் ரத்த பழி அவன் மேல. அதே மாதிரி நீதியை விட்டு விலகும் போது அவன் என்ன செய்ய? எச்சரி. அதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், சர்ச்சுக்குள்ள வர்ற நீங்க உங்க தெருவில் இருக்கிற இன்னொரு சபைக்கு போற அல்லது நம்ம சபைக்கு வர்ற விசுவாசிகள் தப்பு பண்ணாங்கன்னா கண்டும் காணாம இருக்காதீங்க, எச்சரிக்கணும். ஏன்? நீங்க காவல்காரி, நீங்க காவல்காரி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, காவல்காரி காவல்காரி. ஆமே. எச்சரிக்கணும். அப்ப நம்ம விழித்து பார்க்கணும், கண்ணு திறந்து பார்க்கணும். பாண்டிச்சேரிக்கே போதவர்னு சப்ளை பண்ற ஒரு முக்கியமான இடம் எதுவான்? அபிஷேகம் பார்க்க சொல்லுவேன். இப்போ சின்ன பசங்கள்லாம் போதவரத்தில் மயங்கி நிற்குது, அப்படியே படிக்கிற பசங்க அப்படியே. அப்ப நம்ம ஊர்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துக்கு, உங்க தெருவுக்கு, உங்க ஊருக்கு நானும் நீங்களும் பொறுப்பு. கைவித்தியம். சுத்தி என்ன நடக்குன்றதை பார்க்கணும், சுத்தி முத்தி பார்க்கணும். ஜாமக்கார காவல்காரன் மேல நின்று சும்மா தூங்கிட்டு கூடாது. பேங்க்ல பார்க்கிற செக்யூரிட்டி, நைட்ல செக்யூரிட்டியா இருக்கிறவன் கூட்டா சும்மா தூங்கிட்டு இருக்க மாட்டான். என்ன செய்வான்? சுத்தி என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது அவன் வாட்ச் பண்ணுவான். மூணாவது, அவன் ஜனங்களை வான் பண்ணுவான். மூணாவது, ஒன்று வெயிட் அண்ட் வாட்ச். ரெண்டு, டு வாட்ச் ஓவர். மூணு, டு வான் தி பீப்புள் ஃப்ரம் காட். காத்திருக்கணும், சுத்தி நடக்கிறத பார்க்கணும். மூணாவது
எச்சரிக்க வேண்டிய உள்ள எச்சரிக்கை. இதுதான் காவல்காரனுடைய வேலை. ஆமே. காவல்காரன் சும்மா இருந்துட்டு அங்க அசம்பாவிதம் நடந்தா அந்த காவல்காரனை சும்மா விட மாட்டான். அப்படித்தான் நீங்களும் காவல்காரங்களா இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யல, ஆண்டவரோட கணக்கு ஆண்டவரோட என்ன செய்வார்? நமக்கு அதுக்குரிய தண்டனையை கத்தர் கொடுப்பார், ரிவார்ட் தர மாட்டார். அதே லூயா. சொல்ல பக்கத்தில் பக்கத்துல கையை வச்சு சொல்றேன், ஆமே. நம்ம மேல ஒரு ஸ்டூவர்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டூவர்ட்ஷிப் நம்ம மேல இருக்குது. நானும் நீங்களும் யாருங்க? காவல்காரன். நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். எசேக்கியேலே, நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே ஜனங்களை எச்சரிப்பாயாக. அவனு தானே சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரோட வார்த்தையை உரிமையாக. சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஆபத்து வருது, ஆபத்து வருது. தேசத்தின் மேலே ஆபத்து வருது. உங்க வீட்டு மேல ஒரு ஆபத்து வருது. சில பேர் சொல்லுவாங்க, கனவு கண்டேன் பாஸ்டர், கனவு கண்டேன், அப்படியே வர்ற மாதிரி கனவு கண்டேன், அப்படியே நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அசத்தியா என்னது? ஒட்டி போடுங்க, ஒரு நேரம் உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் கனவு வருதுன்னா என்ன செய்யாதீங்க? அசட்டியா இருக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. காவல்காரங்க. நம்ம ஊர் மேல ஒரு தப்பு வருதுன்னா நியூஸை பாருங்க, அடிக்கடி நியூஸை பாருங்க. நியூஸ்ல வர்ற பயங்கரமான செய்திகளை பார்த்து சும்மா இருக்காதீங்க. ஒரு பத்திரிகையில என் வீட்டம்மா படிச்சுட்டு சொன்னாங்க, நாகர்கோயில்ல பருவம் எய்த சின்ன பிள்ளைங்க 18 வயதுக்கு கீழே, 18 கீழே ஆண் வர்க்கத்தினாலே கெடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளே குழந்தை பருவமா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க குழந்தை இருக்கிறாங்க. இது 60% நாகர்கோயில். இது போலீஸ்ல போய் பெற்றவங்க போய் சொல்லலான்னு சொல்லி அவங்க சொன்னா, அவங்க என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ, என் குடும்பத்துக்கு மானம் வெளியே தெரியுது. எவ்வளவு பேர் போலீஸ்ல போல தெரியுமா? எவ்வளவு பிள்ளைங்க, அதுவே குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு. ஐயோ, 60%, 160 பேர் நாகர்கோயில்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் படிப்பு ரொம்ப படிச்சிருக்கிற அந்த மாவட்டத்தில் இப்படி ஒரு கேவலமான ஈனமான காரியம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஜெபம் பண்ணுமா இல்லையா? வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணுமா இல்லையா? சொல்லுங்க, ஆமா ஆமாவா இல்லையா? சும்மா என்னை ஊற்றி எதெல்லாம் நடக்கணும், நான் மட்டும் தான் இருக்கணும், என் வயிறு மட்டும் நீங்கணும், என் வீடு மட்டும் பெருசாகணும், எனக்கு ஒரு வண்டி வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். நல்லது, தப்பில்லை. ஆனா உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை நீ கண்டு காணாம இருப்பேன்னா நீ காவல்காரன் இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, நீ ஆண்டவர் பிள்ளை இல்லவே இல்லை. ஆண்டவர் பிள்ளைன்னா உன்னை என்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது, நான் உண்மையா சொல்றேங்க, சௌதரை பற்றி அந்த முதல் செய்தி வந்த போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என் கூட இருக்கிற ஒரு நபரை போல தான் நினைச்சு நான் ரொம்ப தூக்கப்பட்டேன். ஐயோ, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுதான் ஒரு காவல்காரனுடைய உத்தரவாதம். காவல்காரன் சொல்லுங்களேன், காவல்காரன் அப்படிதான் மாறி. நீங்க காவல்காரங்களா இருக்கிறீங்களா? இல்லை தூங்குறீங்களா இருக்கிறீங்களா? எதை பற்றி கவலைப்படாம என்னன்னா நடக்கும். அடையன்னா கொஞ்சம் உலகத்தான் சொல்லுவோம், வெந்ததற்கு நிதி வந்தா சாப்பிடும். அப்படி இருக்கிறீங்களா? காவல்காரன் சுற்றி நடக்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு பாதிப்பு வருதா? உங்க மனசு கலங்குதா, புழுகுதா?